ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகம் 34வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யாம் தயா புருஷலக்ஷணம் விநீர்நீதம் விமூடேன கதம் ஸ்யாத்தேக புமான். யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யாம் தயா புருஷலக்ஷணம் விநிர்நீதம் விமூடேன கதம் ஸ்யாத்தேக புமான். அபரோக்ஷ அனுபூதி 33 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 34வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முகவரியாக சில கருத்துக்கள்லாம் சொன்னேன். ஆரம்பத்தில் அனுபந்த சதுஷ்டயம், பிறகு சாதன சதுஷ்டயம் சொல்லப்பட்டது. வேதாந்த விசாரத்தை சுருக்கமாக சொன்னார் 16வது ஸ்லோகம் வரைக்கும். அதன் பிறகு ஆத்ம விசாரம் ஸ்லோகம் 17லேருந்து 40 வரைக்கும். அதில் முதல்ல ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன, அனாத்மாவினுடைய லட்சணம் என்ன, அழியக்கூடிய இந்த உடலின் தன்மை என்ன, அழியாத ஆத்மாவின் தன்மை என்னன்னு சொல்லி, ஆனால் இது ரெண்டையும் ஒன்றுன்னு நினச்சா அதுதான் அறியாமைன்னு சொன்னார். பிறகு ஆத்மாவின் லட்சணமெல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு 23 லட்சணம் சொன்னார் 28வது ஸ்லோகம் வரைக்கும். அதில் என்ன சொன்னார்னா, இந்த உடல் ஆத்மாவல்ல, இதற்கு அந்நியமான இப்போ சொல்லப்பட்ட இந்த லட்சணங்களுடன் பொருந்திய எதுவோ அதுதான் ஆத்மா, இப்படி புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னார். எது அறியாமைன்னு சொன்னார், அது எது அறிவுன்னு சொன்னார். பிறகு 29ல் இதில் ஒரு 4 லட்சணம் சொல்லி, இப்படிப்பட்ட ஆத்மாவை நீ இல்லைன்னு எப்படி சொல்கிற, சூனியம்னு எப்படி சொல்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டு, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டினார். பிறகு இந்த ஆத்மாவை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சுருதி யுக்தியின் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருதிங்கிறது வேதம், யுக்திங்கிறது புத்தியோட யோசித்து சிந்தித்து புரிஞ்சுக்கிறது. 31லேருந்து 33 வரைக்கும் யுக்தி பிரமாணம் சொன்னார். எப்பயுமே நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, புரிய வைக்கிறதுக்கு வேதம் சொல்லியிருக்கு அப்படியே ஏற்றுக்கிறணும்னு சொல்லி முதல்ல சொல்லுவாங்க. வேதத்துக்கு மிஞ்சின ஒரு பிரமாணம் எதுவுமே இல்லை. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேதத்தை நீ அப்படியே ஏற்றுக்கிற வேணாம், யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார், புத்திக்கு ஏற்றது மாதிரி அதை யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அனுபவ ரீதியாகவும் சில உதாரணங்கள் சொல்லி, யுக்தி, அனுபவம், சுருதின்னா வேதம், இந்த 3னுடைய அறிவின் அடிப்படையில் இந்த கருத்தை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யுக்தி பிரமாணத்தை சொன்னார். அதாவது உடல்ங்கிறது ஒரு கூட்டம், அது ஒரு பொருளே கிடையாதுன்னார். பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. அன்றைக்கு உதாரணம் சொன்னார், 5 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, 5 பேர் கூட்டமாக இருக்காங்க. கூட்டம் அப்படியே இருக்கட்டும், ஆள் மட்டும் வாங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை. சேர்க்கையை ஒரு வஸ்துவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது ஒரு வஸ்துவே அல்ல அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது.
பிறகு திருஷ்ய விவேக யுக்தி. இந்த திருஷ்யந்தான் வேதாந்தத்தோட அடிப்படையான கருத்து. அதாவது அறிபவன் வேறு, அறியப்படு பொருள் வேறு. அறிபவனுக்கு அந்நியமாகத்தான் அறியப்படும் பொருள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து முக்கியமாக பார்த்தோம். இதெல்லாம் யுக்தியினால் பார்க்குறது. இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன், இந்த வாட்சன் அறிகிறேன், இதெல்லாம் நான் அறிபவன் நான் இங்கே இருக்கிறதுனால அறியப்படும் பொருள் தனியாக இருக்குது. அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. அப்போ இந்த வாட்ச் நான் கிடையாது, இந்த புஸ்தகம் நான் கிடையாது. ஏன்னா அறியப்படும் பொருள் வேறு, அறிபவன் வேறு. அப்படியே உள்ளே வர்றான். இந்த சட்டையை நான் அறிகிறேன், இது அறியப்படும் பொருள், அப்போ இது நான் கிடையாது அப்படின்னு வச்சு. பிறகு என்ன பண்ணுறேன், உடலை அறிகிறேன். என்னுடைய உடல் நல்லா இருக்குது, என் உடல் நல்லா இல்லை, இப்போ ஆரோக்கியமாக இருக்குது, ஆரோக்கியமாக இல்லை, இளமையாக இருந்தேன், குழந்தையாக இருந்தேன், இப்போ வயோதிகனாக இருக்கேன் அப்படின்னு உடலின் தன்மையை அறிகின்றேன். எப்பொழுதுமே ஒன்று பொருளை அறிந்துவிட்டால் அதை அறியக்கூடியது வேறு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். வெளியே பார்த்து சொன்னான். அப்போ அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. அப்போ அறியப்படும் பொருள் நானாக இருக்க முடியாது. இந்த உடல் அறியப்படுவதால் உடல் நான் அல்ல. இல்லை நான் மனசினால் அறிகிறேன் அப்படின்னா மனசும் அறியப்படும் பொருளாக இருக்கிறது. மனசு புத்தி, என் புத்தி நல்லா வேலை செய்யுது, என் புத்தியே வேலை செய்யலைன்னு சொல்கிறோம். மனசு நல்லா இருக்குது, மனசு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். என்னுடைய மனசில் இப்போ நல்ல குணம் வந்திருக்கு, என் மனசில் கெட்ட குணம் வந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்போ மனதும் அறியப்படுவதால் அதுவும் நான் அல்ல அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டோம்னா அது நானாக இருக்க முடியாது. இந்த வீடு என்னுடையது, வீடு நான் கிடையாது. நம்மளோட சம்பந்தம் எதுவில் வச்சுருக்கோம் அதைத்தான் என்னுடையதும்போம். எங்கேயோ இருக்கிறது என்னுடையதுன்னு சொல்ல மாட்டான். நம்ம வீடை இன்னொரு வீடை போய் என்னுடையதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு இதில் சம்பந்தம் வச்சுருந்தா அதை என்னுடையதுன்னு சொல்லுவோம். அப்படி இந்த உடலையும் என்னுடையதுன்னு சொல்கிறோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்வதால் அந்த என்னுடையதுன்னு சொல்லப்படுகின்ற பொருள் நானாக இருக்க முடியாது. எப்படி வீடு என்னுடையதுன்னு, என்னுடைய உடல், என்னுடைய உடம்புக்கு சரியில்லை, என்னுடைய மனசு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால அது நானாக இருக்க முடியாது. இதெல்லாம் போன கிளாஸில் விரிவாக பார்த்துட்டோம். இதுவும் யுக்தி பிரமாணம். பிறகு யுக்தியோட அனுபவம் ஒன்று என்னன்னா, மாறிக்கொண்டே இருப்பதை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம்தான் மாறுறத பார்க்க முடியும். அனுபவத்தில் இந்த உடம்பு மாறுறத பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவோ மாற்றம் இருக்குது, இந்த உடம்புல மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அத்தனை மாற்றத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மாறுவதை பார்ப்பதற்கு மாறாமல் ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். இந்த அறையில் ஒருத்தன் இங்கேயே இருந்தால்தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த அறைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்ல முடியும். அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ அங்கே மாறாமல் ஒவ்வொன்றும் வெளியே போயிட்டான்னா இங்கே யார் வந்தால் யார் போனான்னு தெரியாது. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள ஒரு தத்துவம் மாறாமல் இருப்பதால் தான் இந்த மாற்றத்தை அறிகிறது. இதுவும் அறிவுபூர்வமாக சிந்திச்சு, அப்போ இந்த உடல் நான் அல்ல, உடலுக்கு வேறாக ஏதோ ஒரு தத்துவம்தான் நான் அப்படிங்கிறத யுக்தி பூர்வமாக நிரூபணம் பண்ணார். 31லேருந்து 33 வரைக்கும். பிறகு இப்போ 34ல் உபனிஷத் பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம் 34லேருந்து 38 வரைக்கும் வருது. 38 வரைக்கும் ஸ்ருதி பிரமாணம், வேத பிரமாணம். அதுக்கு முகவரியாக நம்ம சில கருத்துக்கள் போன கிளாஸில் பார்த்தோம். அதாவது சிலவற்ற அறிவுபூர்வமாக நிலைநாட்ட முடியும், சிலவற்ற அறிவுபூர்வமாக நிலைநாட்ட முடியாது. சொர்க்கம் இருக்குது, வேதம் சொல்லுது. சொர்க்கம் இருக்குங்கிறத வேதம் சொல்லுதா இல்லையா? அதை நம்ம இல்லை நான் பார்த்துத்தான் சொல்லுவேன்னு என்ன செய்யணும்? வேதம் சொல்ல நம்பிக்கை இல்லை, நான் நேராக பார்த்தாத்தான் சொல்லுவேன்னா இறந்தாகணும். இறந்தாலும் அங்கே போகிறோமா நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் என்ன பண்ணால் சொல்லியிருக்கு இருக்கணும் அப்படின்னு நம்பித்தான் பண்ண முடியும். இந்த யாகம் பண்ண சொர்க்கத்துக்கு போவ, பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவ. இதெல்லாம் என்னென்னா வேதந்தம் பிரமாணம். யோகிகளாலும் சித்த புருஷர்களாலும் அனுபவத்திலையும் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். நம்மளுக்கு வேதம் சொல்லியிருக்கு. பிறகு நான் நித்தியமானவன், பிரம்மஸ்வரூபன், இதெல்லாம் பார்த்தோம்னா யுக்திப்படியும் பார்த்தாலும் கொஞ்சம் பொருந்தும். ஆனாலும் கடைசி பிரமாணம் எது? சுருதி, வேதம்தான் பிரமாணம்.
அதனால தான் வாக்கு வேத வாக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேத வாக்கு பொய்யா இருக்காதுங்கிறதுக்கு வாக்கு வேத வாக்கான்னு சொல்கிறாங்க. பிரமாணம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கடவுள் ஒரு பிரமாணம் தான் படைச்சிருக்கார். இப்போ இது வர்ணம் தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கண்ணை தவிர வேறு எதுலையா தெரிஞ்சுக்கிற முடியுமா? நான் பேசுகிற சப்தத்தை காதை வச்சு தான் கேட்க முடியும். இது என்ன சப்தங்கிறது காது தான் பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவி. காதை தவிர வேறு கருவியே கிடையாது. இப்படி 5 விஷயங்கள் இருக்குது, இந்திரிய விஷயங்கள். அதுக்கு 5 இந்திரியங்களை படைச்சு அதன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கிறன்னு வச்சிருக்கிறாரு. ஒரு விஷயத்தை அறிய ஒரு பிரமாணம் இருக்குது. இன்னொன்று பார்த்தா முக்கிய பிரமாணம்னு சொல்லுவாங்க. அதில் அது மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம், கடவுள் இருக்கின்றார், பிரம்மன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தத்துவங்கிறதுக்கு ஒரே ஒரு பிரமாணம் சுருதி பிரமாணம், வேத பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவி. அதனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதை வச்சுத்தான் நான் முடிவு பண்ண முடியும். அப்படியே ஏற்றுக்கிறதும் இல்லை, அதை பிறகு புத்திபூர்வமாக ஆராய்கின்றோம். இது அடிக்குறுக்கா நான் சொல்கிற உதாரணம் என்ன, சூரிய உதயம் அஸ்தமனம், இது அனுபவத்தில் உண்மையாக இருக்குது. விவகாரம் எதில் நடக்குது? சூரிய உதயத்துலேயும் அஸ்தமனத்துலேயும் நடக்குது. வேறு எதுலையா நடக்குதா? எல்லா விவகாரம் சூரிய உதிக்கிறது, அஸ்தமனம் ஆயிடுச்சு, பகல் வந்துருச்சு, இரவு வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அனுபவத்தில் சூரியன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விஞ்ஞான சாஸ்திரம் என்ன சொல்லுது? சூரியன் நகலலை, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே நின்றுருக்கு, பூமி தான் சுற்றுது, பூமி தான் நகருதுன்னு சொல்லுது. இது அனுபவத்தில் பார்த்தா பொய்யா இருக்குது. அனுபவமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறோமா இல்லையா? அனுபவத்துக்கு புறம்பாக இருந்தாலும் ஒத்துக்கிறோம். அது மாதிரி இந்த வேதாந்தம் சொல்கிற சிலது அனுபவத்துக்கு, அனுபவங்கிறது இங்கே ஒரு மாயா தோற்றம் தான். பூமி நிற்கிறது மாதிரி இருக்கு, ஆனால் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இது அனுபவத்தில் பூமி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? விஞ்ஞானம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. அது மாதிரி அப்போ அனுபவத்துக்கு புறம்பாக விஞ்ஞானம் சொல்லுது. அது மாதிரி நம்ம அனுபவத்துக்கு புறம்பாக சொல்வது மாதிரி இருக்கும் வேதாந்தம். ஆனால் என்ன சொல்லுது? அதுதான் இறுதி பிரமாணம். எப்படி விஞ்ஞானம் சொன்ன பூமி சுற்றுது நிற்கலைங்கிறத உதாரணங்கள் மூலமாக விஞ்ஞானம் நம்மளுக்கு நிரூபிக்குதோ, அறிவுபூர்வமாக நிரூபித்து காமிக்குதோ, அதே மாதிரி வேதம் என்ன பண்ணுது? அதை யுக்தியின் மூலமாக இது இப்படித்தான் இருக்க முடியுங்கிறது நிரூபிக்கிறாங்க. வெறும் வேதத்தை மட்டும் சொல்கிறதில்ல. கடைசி பிரமாணம் வேதம்தான். இந்த வேதத்தில் முதல்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வர்றதுக்கே புண்ணியம் வேணும்னு பார்த்தோம். நம்பிக்கைக்கே புண்ணியம் வேணும். அதுக்கு நிறைய சொன்னேன், போன கிளாஸில் நிறைய விளக்கி சொன்னேன். அதில் என்ன முக்கியமாக பார்த்தோம்னா, மனித பிறவி கிடைக்கிறதுக்கே புண்ணியம் இருந்தால் தான் மனித பிறவி கிடைக்கும். அதுலேயும் ஆரோக்கியமான உடல் கிடைக்கிறதுக்கு அது வர புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் கிடைச்சாலும் கூட கடவுளை அடைய வேண்டும், உண்மையை புரிய வேண்டும், தத்துவத்தை அறிய வேண்டும், ஆவல் வர்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அப்புறம் நல்ல குரு அமைகிறதுக்கு புண்ணியம், குரு அமைஞ்சாலும் சாஸ்திரம் சொல்கிற குரு அமைகிறதுக்கு புண்ணியம், சாஸ்திரத்தை கேட்டாலும் புரிகிறதுக்கு புண்ணியம், புரிஞ்ச பிறகு அதில் நிலை நிற்பதுக்கு புண்ணியம் வேணும்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் பார்த்தோம். இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஸ்வேதார உபனிஷத் வாக்கியம் நம்மளுக்கு 108 உபனிஷத்து, 1008 உபனிஷத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் நாம் சம்பிரதாயத்தில் ஒரு 10 உபனிஷத்தை பார்க்குறோம். யார்? சங்கரர் எழுதினதை. இந்த ஸ்வேதார உபனிஷத் அந்த 10 உபனிஷத்தில் வராது. அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னா, யஸ்மாத் பரம் ந அபரமஸ்து கிஞ்சித்னு ஆரம்பிக்குது. யஸ்மாத் பரம் ந அபரமஸ்து கிஞ்சித், அந்த உபனிஷத் வாக்கியம். அங்கே என்ன சொல்லுதுன்னா, யாது காரணத்தினால் இது மேலானதாக இருக்கிறதோ, ந அபரமஸ்து கிஞ்சித், இதற்கு வேறாக அல்லது இதற்கு கீழாக எந்த பொருளும் கிடையாது. ஆத்மாவுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. இதுதான் மேலானது, இதுதான் உயர்ந்தது, இதற்கு மேலே வேற ஒரு பொருள் இல்லை. ஆகவே இது ஏகக, இது ஏகமான ஒரே தத்துவம். தேன இதம் பூர்ணம், இவை அனைத்தும் பூரணமாக உள்ளதுன்னு இந்த உபனிஷத் முடிக்குது. பூரணம், நிறைவானது ஒன்று இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அது ஒன்றாத்தே இருக்க முடியும். இன்னொன்று இருந்தால் அது இதுவும் வரையறுத்துரும்.
அப்போ ஏககன்னு ஒரு தத்துவத்தை சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுதான் பூரணமாக இருக்க முடியும். அதுக்கு தவிர அந்நியமாக ஒன்றுமே இல்லை. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறார். கடவுளுக்கு இணைய ஓமை சொல்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருந்துச்சுன்னா இதை விட மேலானதாயிரும். கடவுளுக்கு அதை போல் இதுன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் இதை போல் அதுன்னு சொல்லிடலாம். ஆனால் கடவுளுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அதை விட அது உயர்ந்ததாயிரும். அதனால தான் பகவான் கடவுள் வாழ்த்தில் என்ன பண்ணியிருக்காரு, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால்ங்கிறார். அந்த தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு மட்டுமே, அந்த இறைவன் அடியை பற்றி புரிந்தவனுக்கு மட்டுமே மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிற. அவங்க அப்படி இல்லாதவனுக்கு மனக்கவலையை மாற்றுவது கடினம்ங்கிறார் வள்ளுவர். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யஸ்மாத் பரம் ந அபரமஸ்து கிஞ்சித் அப்படின்னா இதற்கு மேலாக ஒரு பொருளும் கிடையாது, இதுவே உயர்ந்து, அது ஏககன் இருக்கு. இது உபனிஷத் வாக்கியம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த லட்சணம் இதுதான். ஆத்மாதான் மேலானது, உயர்ந்தது. அதற்கு வேறாகவோ அந்நியமாகவோ கீழானதாகவோ எந்த தத்துவமும் இல்லை. அது ஒன்றாக இருக்கிறது, பூரணமாக இருக்கிறது. இந்த 4 சொற்கள்னால அங்கே ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. எதில்? வேதத்தில். மேலானது, உயர்ந்தது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாந்தோக்கியோபனி ஏகம் ஏவம் அத்விதீயம்னு வரும். அதாவது அது மட்டுமே இருக்கிறது, அதற்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. அது மட்டுமே இருக்கிறது, பிரம்மன் மட்டுமே இருக்குது, அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. அது ஏகமாக இருக்குது, இரண்டாக்க முடியாததாகவும் இருக்குது. அத்விதீயம்னு சொன்னால் இரண்டாக்க முடியாததாக இருக்குது. அது பூரணமானது. யஸ்மாத் பரம்னு ஆரம்பிச்சாருங்க. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதில் சொல்லப்பட்ட இந்த ஆத்ம லட்சணத்தை நீ அனுபவித்து ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அனுபவிப்பவனை அனுபவிக்க முடியாது. அது சுயம் ஜோதியாக இருக்குன்னு பின்னாடி சொல்வார் அங்கே. ஆனால் அதை அனுபவிக்க முடியாதுங்கிறத புரிய வச்சுருவாங்க. அதை அனுபவிக்க முடியாதுங்கிறதையும் புரிய வச்சுருவாங்க. ஓரளவுக்கு யுக்தியினால் இதை புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையும் நம்ம நேராக பார்த்துத்தான் ஒத்துக்கிறவேன், அனுபவிச்சுத்தான் ஒத்துக்கிறவேன்னு சொன்னால் நம்ம முதுகை நம்ம ஒத்துக்கிற முடியாது. முதுகை பார்த்துருக்கோமா? பிம்பத்தை பார்க்கலாம், கண்ணவே நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது. கண்ணினுடைய பிம்பத்தை பார்க்கலாம், ஒரிஜினல் கண்ணை நேரடியாக நம்ம கண்ணை நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது எல்லாத்தையும் அனுபவிச்சுத்தான் பார்ப்பேன்னு சொன்னால் அது இயலாத காரியம். ஒரு சக்கரை மலை இருக்குது, அந்த சக்கரை மலையில் எறும்பு, ஒரு கட்டெரும்பு போய் சாப்பிடுது. எவ்வளோ சாப்பிட்றோம்? அது நான் பூராத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன்னு சொல்ல முடியும்னா முடிகிற காரியமாக அது? அவர் சொல்கிறார், இந்த பிரம்ம தத்துவத்தை பொறுத்தவரையில் அது அவ்வளோ ஒன்று சாப்பிட்டாலும் அதுதான், எல்லாம் சாப்பிட்டாலும் அதுதான். பெரிய ஞானிகளே கட்டெரும்பு மாதிரிம்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால் எல்லா விஷயமுமே நேரடியாக பார்த்து நிச்சயம் உணர முடியாது. பிறகு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாதான் மேலானது, உயர்ந்ததுங்கிறார். பூமியை விட பெருசு எது? நம்ம அப்படியே சொல்கிறோம், கிரகத்தை சூரியன்னு சொல்லுவோம். சூரியனுக்கு மேலானது எதுன்னா நட்சத்திரங்கள் சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் கடைசி எண்டு எங்கே போய் முடியும்னா, எல்லாவற்றுக்கும் மேலானது அந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். அதை விட அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. நம்மளால் கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூமியவே முழுசாக ஆராய்ச்சி பண்ண முடியலை. ஆழ்கடல் என்ன இருக்குன்னு சொல்ல முடியலைங்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. ஆழ்கடல் என்ன இருக்குன்னு சொல்ல முடியல. நாம் இங்கேருந்து பார்க்குறோம் சந்திரனை, அந்த பின்பகுதி பார்த்ததே கிடையாது. இந்த சைடு தான் பார்க்குறோம். ஒருவர் ராக்கெட்டில் பறந்து போய் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நேராக பார்த்து அனுபவிக்கணும் முடியாது. நாம் விஞ்ஞானபூர்வமாக இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சில கற்பனையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு தான் விஞ்ஞானத்திலே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி வேதத்தில் சொல்லியிருக்கு. எப்படி வேதத்தில் சொன்னதை நம்பினீங்கன்னு சொன்னால், இந்த வேத பிரமாணம்ங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, அதாவது ஒரு டிவி வாங்கணும்னு சொன்னால் அந்த டிவி வாங்கும் பொழுது ஒரு கேட்லாக் கொடுப்பான். என்ன கேட்லாக் கொடுப்பான்னு சொன்னால், இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இதை எப்படி செயல்படுத்துறது,
இதை எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணணும், செயல்படுத்தணும், இதில் என்ன இருக்குன்னு சொல்லுவான். இது எப்படி பயன்படுத்துறது, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பான். அது மாதிரி கடவுள் என்ன பண்ணாராம், இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே வேதத்தை கொடுத்து, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு வேதத்தில் கர்மகாண்டம்னு ஒன்று படைச்சிட்டார். பிறகு இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஞானகாண்டம். 3 விஷயந்தான் இந்த உலகத்தில். நான் இருக்கேன், இந்த உலகம் இருக்குது, இது 2க்கு அந்நியமாக கடவுள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ நேராக பார்க்கல. இந்த 3 தவிர இல்லை, நான் எனக்கு அந்நியமாக இந்த பிரபஞ்சம் பூரா இருக்குது. இந்த பிரபஞ்சம்னா என்ன, நான்னா என்ன, இதற்கு ஆதாரமாக கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுள்னா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை கொடுக்குறது வேதத்தினுடைய 2வது பகுதி ஞானகாண்டம். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறத சொல்கிறது கர்மகாண்டம். இது 2யும் பகவான் என்ன பண்ணார், கொடுத்துட்டாராம். அது சப்த வடிவத்தில் இன்றைக்கும் ஆகாசத்தில் இருக்கான். வேதம் யாராலும் எழுதப்பட்டது இல்லைன்னு நம்மளுடைய நம்பிக்கை. அதை ஞானிகள் கிரகித்து அதை சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த வேத பிரமாணம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு கேட்லாக் மாதிரி வந்திருக்கிறதுனால அதை நாம் நம்பி அதை இறங்கணும். இப்போ யுக்தியை சொன்னார் முதல்ல, வெறும் அப்படியே ஏற்றுக்கிற சொல்லலை, புத்திபூர்வமாக சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, வேதப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பிறகு இதில் அடுத்த வார்த்தை, முதல் வரி 2வது பதி, ஸ்ருத்யா தயா புருஷ லட்சணம். அந்த உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆத்மாவின் சொரூபம் இந்த 4 சொல்லப்பட்டு விநிர்நிதம்ங்கிறார். அதாவது இந்த லட்சணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உபனிஷதங்களால் இப்படி சொல்லப்பட்ட லட்சணம், ஆத்மாவின் லட்சணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாரால? 2வது வரி 2வது வார்த்தை, விமூட்டேன, ஞானிகளால். விமூடேன ஞானிகளால். இதில் 2 அர்த்தம் இருக்குது. இந்த விமூடேனங்கிறதுக்கு வி என்ற சொல் இருக்குது பார்த்தீங்களா, இது எதிர்மறையான பொருளையும் கொடுக்கும். ராககன்னா பற்று, விராககன் என்ன, பற்றற்றவன் வந்துடும். ராககன்னா பற்று, வி சேர்த்தா பற்றற்றவன் வரும். அதே மாதிரி மூடன் சொன்னால் முட்டாள்தனம் உடையவன், விமூடன்னா முட்டாள்தனத்தை விட்டவன், அறிவாளின்னு வரும். அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த வி சேர்த்தா விசேஷமான மூடன் ஒரு அர்த்தம் வருமா. இங்கே அப்படி இல்லை. விமூட்டையன ஞானிகளால், இவர்கள் மூலமாக இந்த சுருதியானது நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. வினிர் நிதம்ங்கிறார். நான் நித்தியமானவன், அழியாதவன் அப்படிங்கிறது யுக்தியினால் ஓரளவுக்கு நிலைநாட்டலாம். ஆனால் வேதத்தால் மட்டுமே நிலைநாட்ட முடியும். இது வேத வாக்கியம் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் இந்த சுவேதார உபனிஷத் பிரமாணத்தை ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்தை சொல்லி எந்த உபனிஷத்தில் இந்த ஆத்ம தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்வார். இங்கே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். யஸ்மாத் பரமிதி சுருத்யா, யஸ்மாத் பரம் இதி, யஸ்மாத் பரம் என்ற தயா சுருத்யா, அந்த சுருதி வாக்கியத்தினால், சுருத்யா தயான்றிருக்கு, தயா சுருத்யா, அந்த தயான அந்த சுருத்யா சுருதி வாக்கியத்தினால், வேத வாக்கியத்தினால் புருஷ லட்சணம், புருஷ லட்சணம்னா ஆத்மாவினுடைய சொரூபம். யஸ்மாத் பரம்ங்கிறது சுவேதார உபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்தை சொல்லி அந்த சுருதி வாக்கியத்தினால இந்த ஆத்மாவின் சொரூபம் விநீர்நிதம், நன்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அங்கே என்ன சொல்லியிருக்கு, ஆத்மாவினுடைய சொரூபம் 4 பார்த்தோம் ஏற்கனவே. என்ன சொல்லியிருக்குன்னா, ஆத்மாதான் மேலானதுன்னு சொல்லியிருக்கு. அதற்கு மேலானது எதுவுமே இல்லை, அதற்கு அந்நியமாக வேறு எதுவும் இல்லை, அது ஒன்றாக மட்டுமே இருக்கிறது, பூரணமாக இருக்கிறது இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அதை நாம் அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, அதை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறார். விநிர்நிதம், நன்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிற அடுத்தது விமூட்டேன, 2வது விரலில் விநிர்நிதத்துக்கு அடுத்து விநிர்நீதம், நன்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமூட்டேன யாரால, ஞானிகளால். பிறகு அடுத்த வார்த்தை கதம் தேகக, இப்படி இருக்கும்போது இந்த தேகமானது புமான் சியாத், எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும். இப்படி ஆத்மாவுடைய லட்சணத்தெல்லாம் சொல்லி நித்தியமானவன் ஏககன்னு சொல்லும்போது அழியக்கூடிய இந்த உடலை போய் நீ எப்படி ஆத்மான்னு சொல்ல முடியும். இது முதல்லன்னு சொல்லிக்கிட்டே வர்றார்.
இந்த உடம்பு ஆத்மா அல்லங்கிறதுக்கு. இது 34வது ஸ்லோகம். 35 படிக்கலாம். சர்வம் புருஷயே வேதீம் சுக்தே புருஷ சம்ஞிதே அப்யுச்சதே யதப் ஸ்ருத்யா கதம் ஸ்யாத்தேக புமான். சர்வம் புருஷயே வேதீம் சுக்தே புருஷ சம்ஞிதே அப்யுச்யதே யதப் ஸ்ருத்யா கதம் ஸ்யாத்தேக புமான். இங்கே எந்த ஸ்ருதி, எந்த வேதம்னா புருஷ சுக்தம். புருஷ சுக்தம் சொல்லி ஒரு வேதம் ஸ்ருதி உபனிஷத் வாக்கியம் இருக்குது. புருஷ சுக்தம்னு ஒரு ஸ்ருதி இருக்குது. அது எப்படின்னா இறைவனுடைய தத்துவத்தை சொல்லி புகழக்கூடிய ஒரு வேத மந்திரம். அதுதான் புருஷ சுக்தங்கிற சுக்தம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு சொன்னால், சகஸ்ர புருஷ தீக்ஷா என்று ஆரம்பிக்குது அந்த வேதத்தில். ஆத்மாவுக்கு 1000 தலைகள். ஆத்மா ஏகன்னு சொல்லிட்டு பிறகு ஆத்மாவுக்கு என்ன சொல்லுது, 1000 தலைகள் என்று ஆரம்பிக்கிறது. இதன் பொருள் என்னன்னா எண்ணிக்கையில் அடங்காதது அப்படின்னு அர்த்தம். இதை சொல்ல முடியாது. அதாவது எல்லாமே ஆத்மா தான், இருப்பது அனைத்தும் ஆத்மாவுதான், ஆத்மாவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லைங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. அதாவது இந்த சினிமாவிலெல்லாம் காமிப்பாங்க ஒரு 10 தலையோட 20, அதாவது நிறைய சக்தி உடையது கடவுள் அப்படிங்கிறதுக்காக நிறைய கைகள்லாம் கொண்டு காமிப்பாங்க. இந்த தெனாலிராமன் ஒரு சினிமாவில் வரும். அவன் சின்ன பையலாக இருக்கும்போது காளியனுடைய தரிசனம் கிடைக்கும் தெனாலிராமனுக்கு. 10 தலையோடு அப்படியே காளி காட்சி கொடுக்கும். அவன் என்ன பண்ணுவான், சிரிப்பான் அந்த தலையை பார்த்துட்டு. சின்ன பையனாக இருப்பான் தெனாலிராமன். என்ன சிரிக்கிற அப்படின்னு காளி கேட்கும். அவன் சொல்லுவான், எப்படி நீ 10 தலையோடு இருக்க அப்படின்னு கேட்பான். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு பார்ப்பல. ஒரு தலையில் தலைவலி வந்தாலே தாங்க முடியலை, நீ 10 தலையில் தலைவலி எப்படி தாங்குவேன்னு கேட்பான். அப்போயே அந்த ஒரு இதை பிறதான் கேட்கும்போது 2 கிண்ணத்தில் பால் வச்சுருக்கோம். இதை சாப்பிட்டேன்னா உனக்கு அறிவு ரொம்ப இருக்கும், இதை சாப்பிட்டா உனக்கு செல்வம் வரும், எதாவது எடுத்துக்கங்க, 2ஐயும் சேர்த்து கொடுத்து குடிச்சிருவான். ஒரு சினிமாவில் காமிப்பான், தெனாலிராமன் படத்தில், பழைய படத்தில் ஒன்று பார்த்துருக்கேன். இது எதுக்கு 10 தலை ராவணன் இப்படிலாம் சொல்கிறோம். இவர் நம்ம விஸ்வரூப தரிசனத்தில் அப்படியே ஏகப்பட்ட தலைகள் ஏகப்பட்ட கைகளோட காமிப்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இருப்பது ஆத்மா ஒன்று தான், இப்படி பலவாக காட்சி தருகிறது அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம். பலவாக காட்சி தருகிறது. இந்த காட்சி தருகிறது அனித்தியம், உண்மை அல்ல, பொய்யான ஒரு சூரியன் எத்தனை இருக்கு? ஒரே சூரியன் இருக்குது. 10,000 குடம் வச்சுருக்கோம், அதில் எத்தனை சூரியன் தெரியும்? 10,000 சூரியன் தெரியும். அப்போ 10,000 சூரியன் சொல்ல முடியுமா? அதெல்லாம் தோற்றம், பிம்பம். எண்ணிக்கையில் அடங்காதது, எல்லா தலைகளும் ஆத்மாவினுடையது அப்படிங்கிறதுக்காக அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பாடல் பார்க்கலாம். கடவுளை புகழும் பொழுது ராமகிருஷ்ணன் காளியை புகழும்போது பாட்டு, 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையவள்பார். ஒரு சூரிய வெப்பத்தவே தாங்க முடியலை, 1000 கோடி பிரகாசம் உள்ள சூரிய வெப்பத்தை தாங்க முடியுமா? அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் பூமியை பிரகாசப்படுத்துது. சூரிய இல்லாட்டி பூமிக்கு வெளிச்சம் வருமா? வராது. எல்லா கிரகத்தையும் வெளிச்சப்படுத்துறது எது? சூரியன் தான். அப்போ ஒரு சூரியன் இந்த சூரிய குடும்பத்தை பூரா ஒளிர்விக்குது. இதே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் அதை சுற்றி கிரகங்கள் இருக்கலாம், வைக்கலாம். இப்படி கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, கோடானு கோடி சூரியன்கள் இருக்குது. இதையெல்லாம் பிரகாசப்படுத்துறது யார்? இப்போ பூமியை பிரகாசப்படுத்துறது சூரியன், நட்சத்திரங்கள் அதனுடைய கிரகங்களை எல்லாவற்றையும் ஒளிர்விக்கக்கூடியது அதை விட பிரகாசமாக இருந்தால் தான் முடியும். அதுக்காக என்ன சொல்கிறது? 1000 கோடி பிரகாசம் உடையது அந்த தத்துவம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 1000 தலைகளை உடையதுன்னா எல்லா தலைகளும் ஆத்மாவினுடையதே அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே முதல் வரியில் சொல்கிறாரு, முதல் வார்த்தை சர்வம் புருஷ ஏவ இதி சுக்தே, எல்லாமே அந்த ஆத்ம தத்துவம்தான், உலகத்தில் உள்ள அனைத்துமே அந்த ஆத்மஸ்வரூபம்தான் என்று புருஷ சுக்தத்தில் புருஷ சம்கிதே
புருஷ லட்சணத்தை விளக்குகின்ற பகுதியில் இந்த பகுதியானது சொல்லப்பட்டுள்ளது. 2வது வரியில் முதல் வார்த்தை அப்யுச்சியதே எதை சுருத்தியா, எந்த காரணத்தினால் சுருதியால் சொல்லப்பட்டுள்ளதோ அப்படிங்கிறார். இது எளிமையானது தான். ஒவ்வொரு சுலோகத்திலையும் ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு ஆத்ம தத்துவத்தை நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். ஆத்மானா என்னங்கிறதுக்கு நிறைய விளக்கம் பார்த்து வந்துட்டோம். அறிவுபூர்வமாக பார்த்தோம், அனுபவ ரீதியாக பார்த்தோம், யுக்திபூர்வமாலாம் பார்த்தோம். அதே கருத்தை வேதமும் சொல்லியிருக்குன்னு ஒவ்வொரு வேதமாக நிரூபிச்சுட்டு வர்றாரு. இப்போ 2வது முதல் ஸ்வேதார உபனிஷத், இங்கே புருஷ சுக்தம். அப்யுச்சியதே எதை சுருத்தியா, சுருதியில் சொல்லப்பட்டுள்ளதோ. இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் இருக்கும் பொழுது அழியக்கூடிய இந்த தேகத்தை நீ எப்படி ஆத்மா என்று சொல்லுகின்றாய் அப்படிங்கிறார். இதுக்கு சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். சர்வம் புருஷ ஏவேதி சுக்தே, சர்வம் எல்லாமே, புருஷ ஏவ இதி அந்த புருஷன்தான் என்று. ஆத்மாவுக்கு இனியொரு பெயர் புருஷன் அப்படிங்கிற வார்த்தையை வேதத்தில் பயன்படுத்துவாங்க. அதனால் புருஷன்தான் என்று. புருஷ சம்கிதே, புருஷ சம்கிதேன்னா புருஷ லட்சணத்தை விளக்குகின்ற சுக்தே, அந்த சுக்தம் புருஷ சுக்தம் என்ற வேதத்திலும், சுருத்தியா சுருத்தியான என்ற வேதத்திலும், அடுத்தது யதக அப்யுச்சியதே யதகன் இருக்கு. யதகன்னா எந்த காரணத்தினால் அப்யுச்சியதே சொல்லப்பட்டுள்ளதோ, கதம் தேகக புமான் சியாத் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த தேகமானது ஆத்மாவாக இருக்க முடியும். இங்கே சுருதி வாக்கியம் புருஷ சுக்தம். அந்த சுருதியில் கடவுளுடைய லட்சணம் நிறையா சொல்லி, அதான் இறைவன் ஆத்மா பிரம்மன் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஆத்மாதான் பிரம்மன், ஆத்மாதான் உண்மையிலே கடவுளுடைய அடிப்படையான தத்துவமும். அதற்கு பேர் புருஷன் ஒரு பேர் இருக்குது. அது புருஷ சுத்தம் என்ற அந்த இறைவனுடைய தத்துவத்தை புகழும் பகுதியில் இந்த கருத்தானது சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த உடலை நீ எப்படி ஆத்மா என்று நினைக்கின்றாய். கதம் தேகக புமான் சியாத்துங்கிறார். எப்படி இந்த தேகமானது ஆத்மாவாக இருக்க முடியும். அடுத்து 36 படிக்கலாம். அசங்க புருஷ புரோக்தோம் பிருகதாரண்யகே பீச்ச அனந்தமல சம்ஸ்லிஷ்டக கதம் ஸ்யாத்தேகः புமான். அசங்க புருஷ புரோக்தோம் பிருகதாரண்யகே பீச்ச அனந்தமல சம்ஸ்லிஷ்டம் கதம் ஸ்யாத்தேகः புமான். இங்கே பிருகதாரண்யக உபனிஷத். இந்த உபனிஷத்தில் பெரிய உபனிஷத் பிருகதாரண்ய உபனிஷத். அதில் ஆத்மாவை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த ஆத்மாவானது அசங்கக அப்படிங்கிற ஒரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்? அசங்கக, எதனோடும் ஒட்டாதவன், சம்பந்தம் இல்லாதவன். இந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா இங்கே சுருதி பிரமாணம் பிருகதாரண்ய உபனிஷத். இதுக்கு முந்தின சுலோகத்தில் புருஷ சுக்தம், அதுக்கு முந்தினதில் ஸ்வேதார உபனிஷத். ஒவ்வொரு உபனிஷத்தாக சொல்லிட்டு வர்றார். இங்கே பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஆத்மாவை எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அசங்க புருஷ புரோக்தோ பிருகதாரண்யக அபீச்ச. பிருகதாரண்யக உபனிஷத்திலும் புருஷனானவன் அசங்கமானவன் என்று சொல்லப்பட்டது. அனாத்மா எப்படிப்பட்டது? அனந்தமல சம்லிஷ்டக தேகக, எண்ணிக்கையில் அடங்காத அசுத்தத்துடன் கூடியது. இங்கே எப்படின்னு பார்க்கலாம். அதாவது அசங்கக அகம் புருஷக, இந்த புருஷன் அசங்கமானவன், இந்த ஆத்மா அசங்கமானவன், யாரோடு சம்பந்தம் அற்றவன். இது ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான லட்சணம். இந்த ஆத்மாவானது எதனோடும் ஒட்டாததுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் ஆத்மா, நான் எதனோடும் ஒட்டாதவன் புரிஞ்சா இதை மாதிரி ஒரு நிதித்தியானத்துக்கு வேறு வாக்கியம் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சு உள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா சங்கம் எங்கேயெல்லாம் ஒரு சேர்க்கை இருக்கோ அங்கே தான் பிரச்சனை. இப்போ நம்ம சம்பந்தம் பண்ணுறோமா இல்லையா? சம்பந்தம் பண்ணவுடனே என்ன ஆக ஆரம்பிக்குது? மகனுக்கு பொண்ணு பார்க்குறோம், மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், சம்பந்தி வர்றாரு,
சம்பந்தம் வந்தோன்னு என்ன ஆயிடுது? ஆமாம், ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருது. ஒரு சம்பந்தத்தில் 1008 ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சம்பந்தம், திருமணம், கணவன் மனைவி. ஒருத்தர் சொன்னார் 3 முடிச்சில் 3000 முடிச்சு விழுகுதுன்னாரு. அது மாதிரி தப்பு இல்லை. உலக வாழ்க்கையில் சம்பந்தம் வச்சுத்தான் வாழ முடியும், சம்பந்தம் இல்லாமல் வாழவே முடியாது. அங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் எப்படி அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறதே முக்கியம். இப்போ கணவன் இருக்கோம், கணவன் என்ன ஒரு கணவனுக்கு மனைவி வந்தவன் என்ன சம்பந்தம் வருது? மனைவி கூட பிறந்தவங்க, மனைவியுடைய அம்மா அப்பா, இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும். பிறகு வீடு, பிறகு காரு, பிறகு பைக்கு, பிறகு இப்படி சொத்து, இப்படி எல்லாவற்றிலும் என்னுடையதுன்னு ஒரு சம்பந்தம் வச்ச உடனே அங்கே ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுது. அந்த சம்பந்தம் எல்லாத்துலேயும் சம்பந்தம் வைக்கிறோம். எது வைக்குதுன்னா உடம்பு தான் வைக்குது, ஆத்மா வைக்க முடியாது. நான் உண்மையிலேயே சம்பந்தம் மற்றவன் அப்படிங்கிற ஆத்மா அசங்க ஸ்வரூபம் நிறைய நிரூபணம் பண்ணியிருக்கான். அந்த அசங்கமானவன் வேதத்துலேயும் சொல்லியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நான் சம்பந்தம் இல்லாதவன் புரிஞ்சுக்கிட்டால் நிறைய ப்ராப்ளம் சால்வு தான். ஒரு பொருள் எப்பொழுதுமே நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. அங்கே என்னுடைய மனசு போய் அங்கே அட்டாச் பண்ணாதே அந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த ஒரு பொருளுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. என்னுடைய சொரூபமே ஆனந்த ஸ்வரூபம். நான் போய் அங்கே சம்பந்தம் வச்சு இது என்னுடையது, இது எனக்கு சுகத்தை கொடுக்குங்கிற ஒரு தாட் வந்த உடனே என்ன பண்ணுது? அது நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குது. இந்த சம்பந்தம்ங்கிறது அதனால தான் சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சன்னியாசிகள் பெரும்பாலும் சம்பந்தம் குறைஞ்சிரும். அம்மா அப்பாவோட சம்பந்தம் இருக்கும். அந்த சன்னியாசம் வாங்கினாலும் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்க. விட்டு வந்தாலும் எங்கே இருக்கும்? அம்மா அப்பா மேலே ஒரு பற்று இருக்கும். ஆனால் அவங்க வயசில் இப்போ சீக்கிரம் போயிடுவாங்க. இப்போ கிரகஸ்த சன்னியாசின்னு வச்சுக்கங்களேன், அவங்க பிள்ளைய இருப்பார். என்னதான் விட்டு வந்தாலும் அந்த பிள்ளைகள் மேலே உள்ள பற்று கொஞ்சம் உள்ள ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். நான் ஒரு ராமகிருஷ்ண தபோவனத்தில் சாமிகிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டேன். எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு சாமிஜி, நீங்கள் பற்றற்று வந்துட்டீங்க, ஆனால் இந்த இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டியிருக்கு, இத்தனை ஸ்கூல் இருக்குது, இங்கே இவ்வளவு நிலங்கள் இருக்குது, இவ்வளோ பசுமாடுகள் இருக்குது, இவ்வளோவெல்லாம் பராமரிக்கிறீங்க, இதில் உங்களுக்கு சங்கம் வந்துடாதா அப்படின்னு கேட்டேன். சங்கம் வந்தால் கிரகஸ்தனோட நாங்கள் பெரிய சம்சாரின்ட்டார். ஒரு இல்லறத்தாரான விட பெரிய துக்கம் உள்ளது யார்? ஆசிரமத்தில் இருக்க சாமியார் தான். பற்று இல்லாமல் அங்கே ஆசிரமத்தில் இருந்தோம்னா எத்தனை காலேஜ் வேணாலும் நடத்தலாம், எவ்வளோ வேணாலும் நடத்தலாம். அங்கே பற்று குடும்பத்தில் இருக்கிறத விட பற்று எனக்கு இங்கே தான் இருப்பேன், இது என்னுடைய காலேஜு, நான் இந்த ஆசிரமத்தை நான் நடத்துகிறேன், நான் இல்லாட்டி இந்த ஆசிரமம் இல்லை, நான் இந்த ஆசிரமம் என்னுடையதுங்கிற உள்ளுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா கிரகஸ்தனோட பற்றாயிரும். ஜனகர் இல்லற ஞானி, நாட்டவே ஆண்டார், அவருக்கு அந்த நாட்டு மேலேயே பற்று கிடையாது. நாட்டவே ஆண்டார், ஆனால் பற்றற்று அந்த நாட்டை ஆண்டார். அப்போ அந்த சங்கம்ங்கிறது இது என்னுடையது அப்படிங்கிற புத்தி வந்துருச்சுன்னா அங்கே வந்துடும். ஆனால் ஆத்மா என்னது? எதனோடும் சம்பந்தப்படாதது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உடம்பு கூட நம்முடையது இல்லை. எத்தனை வருஷம் இருக்குது இந்த உலகம் கோடானு வருஷமாக எத்தனையோ சொல்கிறேன், 200 கோடி வருஷம் ஆச்சுங்கிறாங்க. இந்த உடம்பு எவ்வளோ வருஷம் ஆச்சு? மிஞ்சி போனால் 100 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த உடம்பு இருக்குமா? கட்டாயம் விட்டு போயிட்டே ஆகணும். இந்த உடம்பு வச்சுருக்க முடியாது, உடம்பை விட்டு வெளியேறி ஆகணும். இப்போ உடம்பு என்னுடையது இல்லை. ஆனால் என்ன பண்ணுறேன், நான் இதுதான் என்னுடையதுன்னு சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கோம். வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொல்வார், ஒரு பாட்டி 90 வயசு ஆயிடுச்சு, விறகு பறக்கிட்டு வருமா, விறகு பறக்கிட்டு ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுமா, யமதர்மா சீக்கிரம் என்னை கூட்டு போக மாட்டியா, என்னை பாடா படுத்தி எடுக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் யமன் வந்துட்டாரா நேரடியாக. பாட்டி ஐ ஆம் ரெடி, நீ வர்றையா அப்படின்னு கேட்டாரான். பாட்டி ஐயோ என் பேரனுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருக்கு, கொஞ்சம் பொறு. அந்த போகிற நிலைமையில் கூட உடம்பு விட்டு போக மனசு வர்றதில்லை. பாரதியார் தான் சொன்னார், காலா வாடா உன்னை எட்டி உதைக்கிறேன்னு கேட்டார். அந்த மரணத்தை வரவேற்கிற தன்மை கூட. ஏன்னா உடம்பு மேலே அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு வந்துருச்சு, போக தயாராக இல்லை. ஆனால் ஆத்மா இந்த உடம்போடும் சம்பந்தப்படாதது தான், எதனோடும் சம்பந்தப்படாதது. ஏன்னா இது எல்லாம் உண்மையாக இல்லை, அசங்கமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த உடம்பில் இருக்கிறது வரைக்கும் உடம்போடு தான் வாழ்ந்தாகணும், வீட்டில் தான் இருந்தாகணும், மனைவி மக்களோட தான் வாழ்ந்தாகணும், குழந்தைகளோடு தான் வாழ்ந்தாகணும். அதுக்காக
நான் சங்கமற்றவன், என்கிட்ட பேசாத, என்கிட்ட தொடாத, என் கிட்டத்தில் வராத, நான் அன்பு செலுத்த மாட்டேன், அப்படி இருந்தோம்னா டேஞ்சர். அது புரிஞ்சுக்கிறணும். எல்லார்ட்டையும் நல்லா அன்பாக இருக்கணும், எல்லார்ட்டையும் நல்லா பழகணும், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும், அவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியும். அதான் ஒட்டாத தன்மை. யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். உதறு ஒட்டாத குரல், அதனுடைய அர்த்தம் என்ன? எதோடைய ஒட்டாமைன்னு அர்த்தம். அந்த குரலினுடைய அர்த்தமும் எதோடைய ஒட்டாத, அது உதறு ஒட்டாமையே சொல்லிட்டார் அந்த குரலை. தாமரை எதில் வளருது? தண்ணீரில் வளருது. தாமரை இலைய தண்ணீர் இல்லாட்டி தாமரை இலை இருக்குமா? இருக்காது. தண்ணீர் இருந்தால் தான் தாமரையாக வளருது, அதில் தான் இருக்குது. ஆனால் அதில் ஒட்டாமல் இருக்கா இல்லையா? இப்போ படகுல போகணும், தண்ணி இல்லாமல் படகுல போக முடியுமா? தண்ணியில் தான் படகு போகணும். படகுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா நாம் உலகத்தில் இருக்கணும், ஆனால் உலகம் நம்மளுக்குள்ளே போகக்கூடாது. உலகத்தில் நாம் இருக்கலாம், உலகம் நம்மளுக்கு உள் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ளே போக, அதுதான் சங்கம்ங்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா என்னுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபங்கிறது புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நான் சங்கமற்றவன். ஆத்மா அசங்க ஸ்வரூபம் எங்கே சொல்லியிருக்கு? உபனிஷத் வாக்கியம் சொல்லியிருக்கு. சாமி சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாகத்தே இருக்குது, நீங்கள் இருந்து பார்த்தாத்தான் தெரியும். சொல்கிறது எளிது, புரிஞ்சுக்கிறது கூட எளிது, ஆனால் கடைப்பிடிச்சி அதை லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பயிற்சி. சங்கமற்று இருப்புங்கிறதுங்கிறது பயிற்சியினாலும் நல்ல தியானம் பண்ணி அதெல்லாம் இருந்தால் தான் வரும், இல்லாட்டி வரவே வராது. ஒருத்தர் சாமிகிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தார். சாமி, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணுறான், அவன் குப்பையை கொண்டாந்து போடுறான், இதை இப்படி போடுறான், அவன் ஆணி அடிக்கிறான், பெரிய இடைஞ்சலாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தார் டெய்லி. கொஞ்ச நாள் அந்த புலம்பல் நின்று போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணார், அந்த புலம்பல் இப்போ சாமிகிட்ட என்னாச்சு, உங்கள் வீட்டை பற்றி நிறைய தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கள, ஒரு பக்கம் கிராக் விழுந்துருச்சு சாமி, அதை பூசுறதுக்குள்ளே அந்த பக்கம் பார்த்தா இப்போத்தான் வாங்கினேன் ஒழுகுது சாமி, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். பிறகு ஒரு நாள் ஒன்றுமே சொல்லலை. சாமி என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி, இப்போ அது ஒழுகலையா, எல்லாம் நின்று போச்சு, அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடுச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகலை சாமி, நான் வீடை விற்றுட்டேன் சாமின்ட்டார். அந்த பிரச்சனை அப்போ வீடு என்னுடையதுன்னு இருக்கிறது வரைக்கும் அந்த பிரச்சனையில் என்னாச்சு, இவருடையதாயிடுச்சு. வீடை விற்ற உடனே அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இவருக்கு என்னாச்சு, அங்கே சங்கம் போயிடுச்சு. ஏன்னா என்னுடையது இல்லைன்னு போன உடனே பிரச்சனையும் சால்வ் ஆகி போச்சு. எதுதான் உன்னுடையதாக இருக்குது, எதை கொண்டு வந்தான்னு சொல்கிறோமா இல்லைங்களா? செய்தித்தாளில் டிவி நியூஸில் எவ்வளவோ பார்க்குறோம், துக்கப்படுறோமா? எத்தனையோ ஆக்சிடெண்ட்டு, எத்தனையோ நிகழ்ச்சிகள், ஏதாவது கவலைப்படுறோமா? இல்லை. ஆனால் அதில் யாராவது ஒருத்தர் நம்ம சேர்ந்தவர்னு வந்துருச்சுன்னா ஒரே சம்பவம் தான், அங்கேயும் மரணம்தான் நடக்குது, அதே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரோன்னா துக்கம் இல்லை, நம்மளை சேர்ந்தவங்கன்னா துக்கம் வந்துடுது. இப்போ டிவி சீரியலில் பார்த்துட்டு அழுகிறாங்க, சோகப்படுறாங்க, சீரியலை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, சோகமாக அழுகிறவன் டிவி பார்க்காம யாராவது இருக்காங்களா? சந்தோஷமாக அதை அழுதுகிட்டு ரசித்து பார்க்குறாங்க டிவியை. காரணம் என்னென்னா, அது நம்ம கிடையாது, அந்த சோகம் எனக்கு கிடையாது. யாருக்கோ அந்த சோகத்துக்கு ஏதோ துக்கப்பட்டு பாவம் அப்படின்னு அழுகிறது சினிமா சீரியலை பார்க்கும்போது. ஆனால் உண்மையான துக்கம் இருக்கா? அடுத்த நாள் அதை இன்னும் அழுகிறதுக்காக இன்னொரு காசு டிவியை போட்டு பார்க்குறது. அந்த சீனை அப்படி அழுது பார்த்தேன். அழுகிறதுல ஒரு சுகம். ஏன்னா சங்கம் இல்லை, யாரோ ஒரு சீன் நடக்குது, அதை பார்க்குறோம். ஒரு வடிவேல் ஒரு ஜோக் பார்த்துருக்கீங்கல்ல, ஆட்டோ டிரைவராக இருப்பான். என்ன பண்ணுவான் தெரியுமா, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க, என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் ஆட்டோ எடுன்னு விரட்டி ஓடுவான். கடைசியாக போய் வேகமாக ஓடி போய் வீட்டில் நிப்பாட்டுவாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது சீரியல் போடம்பா. இவன் பதைச்சி போய் உண்மையிலே ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு வருவான். ஏன்னு சொன்னால் அந்த டிவி சீரியலில் கூட அவ்வளோ ஆர்வம். ஏன் பார்க்குறாங்க? சங்கம் இல்லை, அவங்க சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். சினிமா பார்க்குறது அப்படித்தான், அது யாரோ ஒருத்தர் யாருடைய நிகழ்ச்சி, அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா துக்கமாயிடுது. அங்கே துக்கப்படுறோம், மேலோட்டமாக பார்க்குறோம். ஞானி என்ன பண்ணுவான்னா, அவனும் அழுவான் டிவி சீரியல் பார்க்குற மாதிரி, அவனும் சிரிப்பான் டிவி சீரியல் பார்க்குற மாதிரி. ஆனால் அதில் எப்படி ரசித்து பார்க்குறோமோ, அழுகிறத ரசித்து அழுகிறோமோ, அது மாதிரி இருப்பானே ஒழிய இருக்காது இந்த தத்துவத்தை புரிந்தவன். ஏன்னா ஆத்மா அசங்க ஸ்வரூபம். அதாவது
சங்கத்தினால வெளியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெளியே அழுகலாம். ஆள் மனசில் 2 இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆள் மனசில் இதெல்லாம் விவகாரத்துக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆத்ம தத்துவம். பிறகு அனாத்மாவை சொல்கிறார். அனந்தமல சம்ஸ்லிஷ்டக, இந்த உடல் எண்ணிக்கையில் அடங்கா அசுத்தத்துடன் கூடியது. இது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மா சுத்தமானதுன்னு பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அனாத்மா எப்படின்னா அசுத்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட அசுத்தம்? எண்ணிக்கையில் அடங்கா அசுத்தம். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலைன்ட்டார் திருவாசகத்தில். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை. இந்த உடம்பு என்னைக்கு தூய்மையாக இருந்ததே இல்லை, என்னைக்கு அசுத்தம் உடையது தான். இந்த தோலை எடுத்தாச்சுன்னா ஒரு தொடவே மாட்டோம். ஒரு புண்ணு இருந்தால் தொடுவோமா? டாக்டரே கையில் உர மாட்டிட்டு தான் க்ளீன் பண்ணுவார். பண்ணுவாரா? பண்ண மாட்டார். தோலில் மூடி அழகாக வச்சிருக்கு. இந்த உடம்பு என்றுமே அசுத்தம் உடையது தான். ஆத்மா என்றைக்கும் சுத்தமானது. அப்படி சுத்தமான அந்த ஆத்மாவை, இந்த உடம்பை போய் நீ ஆத்மா நினச்சா எப்படி இருக்க முடியும்? அதனால் இந்த உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது. இந்த உயிர் போயிருச்சுன்னா இந்த உடல் என்ன சொல்கிறான்? பாடின்றோம். அதை எப்போ எடுப்பேன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் பேரெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? எப்போ எடுப்பாங்க அதை? அதுன்றோம். அகிரணி ஆயிரும் இந்த உடம்பு. இந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தத்துவம், அந்த சேதன தத்துவம் போயிருச்சுன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரம் கொஞ்சம் குறிப்பிட்ட டைத்துக்கு வச்சுருக்கவும் முடியாது, அது போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்தன்மையுடையது. அனந்தமல சம்ஸ்லிஷ்டகங்கிறார். எண்ணிக்கையில் அடங்கா அசுத்தத்துடன் கூடியது இந்த உடல். அப்படிப்பட்ட இந்த உடலானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஆத்மா அசங்கஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அனாத்மா சங்கஸ்வரூபம் அசுத்தமானது இந்த உடலானது. அங்கேயும் சொல்லியிருக்கிறதுனால நீ ஆத்ம தத்துவம் அசங்கம் என்பதை நீ உபனிஷத் வாக்கியத்தை நம்பி ஏற்றுக்கொள். அதே ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். அசங்க ஸ்வரூபங்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். புத்திபூர்வமாக பார்த்துருக்கோம், யுக்திபூர்வமாகவும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ என்ன சொல்கிறாரு? வேதபூர்வமாக சொல்கிறார். இந்த வேதத்தில் அசங்கம்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அசங்கக புருஷ புரோக்தோ பிருகதாரண்யகே அபீச்ச. பிருகதாரண்யக அபீச்சன்னா பிருகதாரண்யக உபனிஷத்திலும் அர்த்தம். பிருகதாரண்யக உபனிஷத்திலும் புருஷனானவன் இந்த ஆத்மாவானது அசங்கக அசங்கமானவன் என்று, எதனோடும் ஒட்டாதவன் என்று புரோக்தோ சொல்லப்பட்டுள்ளது. பிருகதாரண்யக உபனிஷத்திலும் இந்த ஆத்மாவானது எதனோடும் ஒட்டாதவன், சங்கமற்றவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது சேர்த்துக்கணும் அடுத்த வார்த்தை, அனந்தமல சம்ஸ்லிஷ்டக, எண்ணிக்கையில் அடங்காத அசுத்தத்துடன் கூடிய கதம் சியா தேகக. தேககன்னா இந்த அழியக்கூடிய இந்த உடலானது எப்படி புமான், கதம் சியாத் புமான், எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? பிருகதாரண்யக உபனிஷத்திலும் புருஷனானவன் இந்த ஆத்மாவானது அசங்கமானவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது எண்ணிக்கையில் அடங்காத அசுத்தத்துடன் கூடிய இந்த உடலானது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அடுத்தது 37. இங்கும் அதே பிருகதாரண்ய உபனிஷத் பிரமாணம் படிக்கலாம். தத்ரைவ சமாக்யாதக ஸ்வயம் சோதிர்ஹி பூருஷக ஜட பரப்பிரகாஷ்யோயம் கதம் ஸ்யாத்தேகக புமான். தத்ரைவ சமாக்யாதக ஸ்வயம் சோதிர்ஹி பூருஷக ஜட பரப்பிரகாஷ்யோயம்
கதம் ஸ்யாத்தேகः புமான். இங்கே அதே பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயம் பிராமணம் 3 சுயம் ஜோதி பிராமணம், அங்கேருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்து சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார் சொன்னால், ஆத்மா சுயம் ஜோதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆத்மா சுயம் ஜோதி. நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறணும்னாலும் அதுக்கு லைட்டு வேணும், கண்ணு வேணும். இப்போ ஒரு பொருளை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இங்கே லைட்டெல்லாம் இருட்டாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறவே முடியாது. முடியுமா? முடியாது. சரி, வெளிச்சம் இருக்குது, கண்ணு மூடி இருக்குது, கண்ணு தெரியலைன்னா பார்க்க. அப்போ கண்ணும் வேணும், வெளிச்சமும் வேணும். நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னா நானும் பேசணும், உங்கள் காது திறந்துருக்கணும், சப்தம் வரணும். அந்த சப்தத்துக்கு இடையில் ஒரு இது இருந்தால் கூட சத்தம் கேட்காது. அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவி கட்டாயம் தேவை இருக்குது. அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. லைட்டு வெளிச்சம் தேவை இருக்குது, கண்ணும் தேவை இருக்குது. இல்லை லைட் இல்லைன்னு சொன்னால் பேசி தெரிஞ்சுக்கிறலாம். ஆனால் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே, நான் இருட்டு ரூமில் உட்காந்துருக்கேன், நல்லா கும்மி இருட்டு, யாருமே இல்லை. நான் இருக்கேங்கிறத கண்ணை திறந்து பார்த்து சொல்லணுமா, இல்லை காதில் கேட்டு சொல்லணுமா, இல்லை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா, இல்லை சுவைச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறணுமா? நான் இருக்கேங்கிறது எந்த இந்திரியமும் தேவையில்லை. நான் இருக்கேங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது, தானே விளங்குவது. அதுதான் ஆத்ம தத்துவம். நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இந்திரியமும் தேவையில்லை. ஆனால் வெளியே ஒன்றை தெரிஞ்சுக்கிறணும்னா எல்லா இந்திரியம் வேணும், மனசு வேணும், புத்தி வேணும். இல்லை மனசு வேணும்னு சொல்லலாம், ஆழ்ந்த உறக்கத்தில் மனசும் ஒடுங்கி போயிருக்கு. அப்பையும் நான் இருக்கேங்கிற உணர்வு அங்கே பதிவாயிருக்கு. எந்திரிச்சா நல்லா 5 மணி நேரம் ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் இருந்தேன், இருக்கின்றேன், இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை அறிவதற்கு ஒரு கருவியும் தேவையில்லை, எந்த இந்திரியங்களும் தேவையில்லை, சூரிய ஒளியும் தேவையில்லை, எந்த ஒளியுமே தேவையில்லை. இப்போ சூரியன் இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சூரியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் வேணுமா? சூரிய வெளிச்சத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சூரிய வெளிச்சம் வேணுமா? தானே பிரகாசிக்கிறது சூரியன். சூரியன் இருப்பதை தானே காட்டிக்கிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சூரியன் தேவையில்லை. அது மாதிரி நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த சூரிய ஒளி கூட தேவையில்லை, எந்த பிரமாணமும் தேவையில்லை, எந்த கருவியும் தேவையில்லை. அது சுயமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. உடல் இருப்பதை உணர உணர்வு தேவை. ஆனால் அந்த உணர்வு தத்துவம் தானாக விளங்கிறது. அதுக்கு உணர்வே போதும். அதாவது மேகம் இருக்குது பகலில், நைட்டில் மேகம் இருந்தால் மேகம் இருக்குது தெரியுதா? தெரிகிறதில்ல. நைட்டில் மேகம் இருந்தால் தெரியுமா? நல்ல இருட்டு, கும்மிருட்டு, மேகம் இருக்குது தெரியாது. சொல்ல நட்சத்திரம் தெரியலைன்னா மேகம் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம், நம்ம அப்படி வேணால் சொல்லலாம். பகலில் மேகம் தெரியுது. அந்த மேகத்தை காட்டுவது எது? மேகம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டு சூரியன் தானே. ஆனால் அந்த மேகம் என்ன பண்ணுது? சூரியனே மறைச்சிருது. சூரியனை மறைக்குது. அந்த மறைக்கிற மேகத்தை காட்டுறது அது, அதே சூரியன்தான். அந்த சூரியனோட மேகம் இருக்கிறதே தெரியாது. அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைக்கிறது இந்த உடல். அனாத்ம தத்துவத்தில் ஊறி இருக்கிறதுனால ஆத்மா இருக்கிறது தெரியறதில்லை. ஆனால் தெரியாமல் மறைக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரத்தை காட்டுறதே எது? அந்த மறைக்கப்பட்ட ஆத்மா. ஆத்மா இருக்கிறதுனால இந்த சரீரம் இருக்கிறதே தெரியுது. அது சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்கு வேறு ஒன்று தேவையில்லை அப்படிங்கிறார். அது இங்கே ஆத்மாவுடைய சொரூபம் என்ன சொல்லுதுன்னா சுயம் பிரகாசம். இந்த ஏக சுலோகின்னு ஒன்று இருக்குது, அதில் வரும். எப்படின்னா, பகலில் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவது சூரியன், இரவில் பிரகாசப்படுத்துவது தீபம் அல்லது சந்திரன், நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. பிறகு கண்ணு, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துவது கண்ணு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சூரியனை விட கண்ணு ரொம்ப சக்தி உள்ளதான். அப்படி ஒரு கருத்து இருக்குது. எப்படி சொல்லுங்கள்? சூரியன் என்னைக்காவது இருட்டை தெரிஞ்சுக்கிறோமா? சூரியனால் இருளை அறிய முடியுமா? என்னைக்கு இருளை அறிய முடியும்? எனக்கு கண் என்ன பண்ணுது? ஒளியையும் அறியுது, இருளையும் அறியுது.
அதனால் சூரியனை விட பிரகாசம் உள்ளது எது? கண்ணும்பாங்க. பிறகு கண்ணை விட பிரகாசம் உள்ளது எதுன்னு சொன்னால் புத்தியான். கண் இருக்குது, கண் இல்லை. என் கண் நல்லா தெரியுது, கண் நல்லா தெரியலை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ பார்க்காம இருக்கேன். அப்போ கண்ணை பிரகாசப்படுத்துறது புத்தி. பிறகு புத்தியையும் பிரகாசப்படுத்துவது எதுன்னு சொன்னால் நான், ஆத்மா, ஒளி, ஆத்ம ஒளி. அதை பிரகாசப்படுத்துகிறது எதுன்னா அது சுயமாக பிரகாசிக்குது. சூரியன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. ஆனால் சூரியனை பிரகாசப்படுத்துவதற்கு வேறொன்று இந்த விளக்கு இருக்குது, லைட் இருக்குது. இந்த லைட்னால் எல்லாத்தையும் பார்க்குறோம். லைட்டை பார்க்குறதுக்கு இன்னொரு லைட் வேணுமா? தேவையில்லை. இப்போ பகலில் பாத்திரத்தில் நிறைய ஜலம் ஊற்றி வச்சுருக்கோம், புரியுதுங்களா? ஜலம் நிறைய எல்லா பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. அந்த தண்ணி இருக்குங்கிறத சூரியன் காட்டுது. தண்ணி இருக்குங்கிறத யார் காட்டுறா? சூரியன் காட்டுது. அந்த தண்ணிக்குள்ளே என்ன தெரியுது? சூரியனே தெரியுது. உடனே அந்த தண்ணி என்ன சொல்லுது? ஜலம் என்ன சொல்லுது? சூரியனை காட்டுறதே நான் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? சூரியனை காட்டுறதே நான் தான் சொன்னால் எப்படி இருக்கு? அப்படித்தான் இந்த உடம்புல மனசுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருடைய மனசும் ஜலம் மாதிரி. அதில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தெரியுது. நான் இருக்கிறதுனால இந்த உயிர் தத்துவமே தெரியுது. நான் தான் உயிரை பிரகாசப்படுத்துகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆத்மாவினால தான் எல்லாம் பிரகாசமாக இருக்குது. இது என்ன பண்ணுது? இந்த ஜலம் என்ன பண்ணுது? நான் தான் சூரியனை காட்டுறேன். நாலாடி சூரியன் நீ பார்த்துக்கவே முடியாது. அந்த ஜலம் இருக்கிறத காட்டுறதே சூரியன் தான். அந்த ஜலத்தில் சூரியன் தெரிகிறதுனால இது ஜலம் என்ன பண்ணுதான்? நான் தான் சூரியனை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த உடம்பு என்ன பண்ணுறோம்? உடம்புல உயிர் தத்துவம் வெளிப்படுது. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உடம்பு இருக்கிறதுனால உயிர் தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அது தானாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு தத்துவம், சுயம் ஜோதின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கு. இந்த உடலானது பிரகாசப்படுத்தப்படுவது, இந்த புஸ்தகம் இந்த வெளியால் பிரகாசப்படுத்தப்படுவது. ஆனால் இப்போ இந்த லைட்டு அதுவாகவே பிரகாசிப்பது. இந்த உடம்பானது ஆத்மாவால் அறியப்படுவது, ஆத்மாவால் பிரகாசப்படுத்தப்படுவது. ஆத்மாவை எது பிரகாசப்படுத்தினா அது தானாக விளங்குகின்றது. சுயம் ஜோதின்னு சொல்லி அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த உபனிஷத் படியும் ஆத்ம தத்துவம், சுயம் ஜோதி, அதெல்லாம் லட்சணம் பார்த்துருக்கோம் நம்ம. அதை இங்கே உபனிஷத் பிரமாணத்து படியும் இங்கே சொல்கிறாரு. அது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குது வேத பிரமாணத்துக்கு. அது பிறகு திருப்பி வேறு விதத்தில் விளக்கி கொண்டு போவார். முதல்ல யுக்திப்படி விளக்கிட்டார், இப்போ வேதப்படி விளக்கிட்டு வர்றாரு. தத்ரைவச்ச சமாக்கியாதக, தத்ர ஏவச்ச, அதிலேயே. ஏன் அதிலேயேங்கிற வார்த்தையை சொல்கிறாருன்னா பிருகதாரண்ய உபனிஷத்து முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதே பிருகதாரண்ய உபனிஷத்திலேயே தத்ர ஏவச்சன்னா சமாக்கியாதக, நன்கு தெளிவாக மீண்டும் விளக்கப்பட்டுள்ளது. தத்ர ஏவச்ச சமாக்கியதக, நன்கு தெளிவாக மீண்டும் விளக்கப்பட்டுள்ளது. என்ன விளக்கப்பட்டுள்ளது? சியம் ஜோதிகி, சியம் ஜோதிகி புருஷக, புருஷக சுயம் ஜோதிகி. புருஷகன்னு ஆத்ம தத்துவமானது சுயம் ஜோதியாக இருக்கின்றான் என்று, தானாக விளங்கி கொண்டு ஆத்ம தத்துவம் இருக்கிறது என்று அதே பிருகதாரண்ய உபனிஷத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. ஆத்மா சுயம் ஜோதிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? அது வேதத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது. பிறகு அடுத்தது ஜடக, இந்த உடம்பு என்னது? ஜடமானது. பரப்பிரகாசியக, மற்றதால் பிரகாசப்படுத்தப்படுவது. இந்த உடம்பானது மற்றதால் ஆத்மாவால் பிரகாசப்படுத்தப்படுவது. அயம் தேகக, அகம் தேகக, இந்த அழியக்கூடிய தேகமானது கதம் சியாத் புமான், எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மா தானாக விளங்கி கொண்டிருப்பது பிரகாசப்படுத்துவது. இந்த உடம்பு என்ன இருக்குது? ஆத்மாவால் தான் பிரகாசப்படுத்தப்படுவது அப்படின்னு சொல்லி உபனிஷத் பிரமாணத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 4 உபனிஷத், ஒரு 3 உபனிஷத் வந்திருக்கு. ஸ்வேதார உஷன் உபனிஷத்து, புருஷ சுத்தம், பிருகதாரண்ய உபனிஷத்தில் 2 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அடுத்து இதெல்லாம் உபனிஷதங்கள்லாம் வேதாந்தம், ஞானகாண்டம். அடுத்து கர்மகாண்டம் சொல்ல போகிறார். அங்கெல்லாம் கர்மகாண்டம் தத்துவம் கிடையாது. அங்கே சொர்க்கம் நரகம் எப்படி வாழணும் இதெல்லாம் சொல்லியிருக்கு, பாப புண்ணியம்லாம் சொல்லியிருக்கு. அதுலேயும் கூட ஆத்ம தத்துவம்
எப்படி அது வந்து அழியாமல் போய்கிட்டே இருக்குங்கிறது வேற ஒரு ஆங்கிளில் சொல்லப்பட்டிருக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். கர்மகாண்ட கொட்டேஷன் எடுத்து வேதத்தில் 2 பகுதி, இப்போ ஞானகாண்டம் சொல்லிட்டார். கர்மகாண்டத்துலேயும் இந்த மாதிரி ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.